என்று நாம் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம். ஏன்னா நேற்று அத்தியாயத்தில் என்ன சொன்னாரு? இந்த உலகம் துன்பமயமானதுன்னு சொன்னார். அப்போ நான் உனக்கு ஒரு ஞானத்தை இப்ப சொல்லி கொடுக்குறேன், விஞ்ஞானத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். இதை நீ தெரிஞ்சுக்கிட்டேனா இந்த ஜட உலகங்களின் துன்பங்களிலிருந்து நீ விடுதலை அடைவாய். அப்ப யாருக்கு இது கிடைக்கும்? என்றும் பொறாமை என்ற எண்ணம் இல்லாம இருந்தானா நமக்கு இந்த ஞானம் கிடைக்கும். அதனால எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன் அப்படின்ற. இது என்னங்க ஞானம் விஞ்ஞானம் ரொம்ப குழப்பமா இருக்கே, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஞானம் அப்படின்றது தியரிட்டிக்கல் நாலேஜ், விஞ்ஞானன்றது ப்ராக்டிக்கல் நாலேஜ். எப்படிங்க? இப்போ யாராவது இறந்துட்டாங்க, கொஞ்சம் தூரத்து சொந்தமா இருக்கலாம், இல்லை தூரத்து உறவுகள், இது என்னது நண்பர்களா இருக்கலாம். யாராவது இறந்துட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுவோம். ஏங்க இப்படிதாங்க வாழ்க்கை இருக்கும், ஒரு நாள் இருப்போம் போயிடுவோம், எதுக்காக நீங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படாதீங்க, விடுங்க, எல்லாம் உலகத்துல அப்படிதாங்க நடந்துன்னு இருக்கு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அட்வைஸ் பண்ணுவோம். கரெக்டா? அது நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்னு அப்ப நம்மளால ஏன் அட்வைஸ் பண்ண முடியறது இல்ல? அப்ப ஏன் நம்மளால பிராக்டிக்கலா இருக்க முடியல? அது உண்மைதானே? நம்ம அப்ப அட்வைஸ் பண்றதுக்கு எல்லாரும் ரெடியா தான் இருப்போம். இப்போ யாருக்கும் கோவப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, இதெல்லாம் யாருக்கு தெரியாம இருக்கு? எல்லாருக்கும் தெரியுது ஆக்சுவலா. அப்ப அந்த ஞானம் இருக்கு எல்லாருக்கும். ஆனா என்ன பண்ண முடியல? நம்மளால பிராக்டிக்கலா நமக்குன்னு வரும்போது, வேற ஆளுக்குன்னு சொல்லும் போது நம்ம நல்லா சொல்லிடுவோம். ஆனா நமக்குன்னு வரும்போது அதை கடைபிடிக்க நம்மளால முடியறது இல்ல. புரிஞ்சுதா? அப்போ அந்த நாட் ஓன்லி தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இல்ல, ப்ராக்டிக்கலா கூட நீ நடந்துக்கிற விஷயத்த நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு பையனை அப்பா திட்டாரு. அம்மா கிட்ட சொல்றாங்க, அப்பா அம்மா அப்பா திட்டாரு, அவர் ஏன்னா கொஞ்சம் கூட அறிவு இல்லையா இப்படி திட்டுறாரு அப்படி இப்படின்னு அம்மா கிட்ட சொல்றாரு. அம்மா சொன்னாங்க, டேய் என்னடா பேசுற? உங்க அப்பாவுக்கு உன் மேல இல்லாத உரிமையாடா? அவருக்கு இல்லாத உரிமையா? அவர் திட்டுவாரு, திட்டினா என்னடா இப்ப எனக்கு அப்படின்னு அம்மா என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் அட்வைஸ் பண்ணும். அதே கணவர் மனைவியை திட்டா, என் கணவருக்கு இல்லாத உரிமையா, திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு ஏன் எடுக்க முடியல? திருப்பியும் சண்டை மேல சண்டை போடுறோம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு சொல்றதுல ஓகே, ஆனா நமக்கு வந்தா தாங்க முடியாது. கரெக்டா? அப்போ அந்த ஞானத்தையும் அந்த விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு. அதனால எல்லாருக்குமே ஞானம் இருக்கு, நான் ஆத்மான்றது தெரியும், ஆனா உணர முடியாது. அதுக்கு தான் பயிற்சி எடுக்கணும். அதுக்கு தான் பகவானுடைய நம்ம பக்தரான